நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்னு தெரியாது. ஆனால் நம்முடைய உடலில் இருந்து ஒரு கட்டளை புறப்படும். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் செய்யணும், இதை நோக்கி நான் போகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், அல்லது நான் ஜோதிடர் ஆகணும். ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி நமக்கு உந்தி தள்ளும். இந்த உந்தி தள்ளுகின்ற செய்தி நல்லதானா, உண்மைதானா என்பதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அப்ப சூரியன் வலிமையாக இருக்கிறான் என்றால், சுபத்தன்மையோடு இருக்கிறான் என்றால், என்னுடைய இலக்கு எனக்கு தெரிஞ்சிடும். நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், என்னுடைய நான் எதை நோக்கி நகர வேண்டும், தெளிவா இருக்கும். அதனாலதான் இலக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு மிக முக்கியமான காரணி சூரியன். எனக்கு எது பிடிக்கும், நான் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த பிறகு நான் அதை நோக்கி பயணம் செய்யணும் இல்லையா? அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் சனி. அப்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த கிரகங்களுடைய அமைப்பு என்பது மிக அற்புதமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டவை. அப்ப எந்த கிரகங்களும் நமக்கு தீங்கு செய்வதற்காக படைக்கப்படவில்லை. ஆழமான இந்த கருத்தை நாம உள்வாங்கிக்கணும். அப்ப ஆனாலும் தீங்கு நடைபெறுகிறதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நடைமுறை அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த தீங்கு ஏன் நடைபெறுகிறது என்றால், ஆத்மாவினுடைய ரகசியத்தை நமக்கு தெரியாமல், ஆத்மாவினுடைய கட்டளைகளை நமக்கு தெரியாமல் பல்வேறு வழிகளில் நாம நகர ஆரம்பிக்கிறோம். அப்ப நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்பது நமக்கு தெரியல. அப்ப தெரியாத காரணத்தினால் பல்வேறு வழிகள்ல நாம் நம்முடைய ஆத்ம சக்தியை செலவழிப்போம். அப்படி ஆத்ம சக்தியை செலவழிக்கும் போது நிறைய விரயமாகும். நமக்கு நிறைவில்லாத தன்மை வரும். ஆத்மாவினுடைய கட்டளைகளை ஏற்று அந்த இலக்கை நோக்கி நான் சரியாக செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு நிறைவான ஒரு மனநிலை இருக்கும். சரியாத்தான் போயிட்டு இருக்கிறோம், மிகச்சரியாக போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலைகள் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இயல்பாக சூரியனுடைய பண்பு வலிமையாக இருந்தால், சனியினுடைய பண்பு வலிமையாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படவே ஏற்படாது. சூரியன் வழிகாட்டுவார், சனி நம்மை அழைத்து செல்வார்.